சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா, நான் வேணா வெங்காயத்தை கட் பண்ணி தரேம்மா. நீ வந்து சமையல் வேலை இருந்தா போய் செய். எதுக்கு? நீ காய்கறி வெட்டினதுனால தான் நான் சமைச்சேன்னு சொல்லி நீ உங்க அப்பாவும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றதுக்கா? அம்மா, நான் அப்பெல்லாம் பண்ணுவேனாமா? ரேவதி, அவன் வெட்டட்டும், அவன்கிட்ட கொடு. குடுமா. நீங்க சும்மா இருங்கங்க. உங்களை வெட்ட சொன்னதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, ஒண்ணு தேவல, நானே பாத்துக்கிறேன். ஹலோ கணேசா, நான் தேவி பேசுறேன். சொல்லு தேவி. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. எனக்கும் தான் தேவி, ஆனா நம்மளால இப்ப பார்க்க முடியாது. உன் அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே ஹால்ல தான் இருக்காங்க. உன்னால வெளியவே வர முடியாதுமா. இல்ல, நான் உன்னை பார்த்தே ஆகணும். எனக்கு புரியுது தேவி, ஆனா இப்ப முடியாதுமா. நீ என் ரூமுக்கு வா. ஏய், ஓ ரூம்கா? என்ன விளையாடுறியா? வீட்டுல எல்லாரும் இருக்காங்கம்மா. இப்ப நான் வந்தேன்னா 2 பேரும் வசமா மாட்டிப்போம். டேய், ஒரு ரூம் மேல தானே இருக்கு. நீ ஒரு ரூமுக்கு வரா மாதிரி என் ரூமுக்கு வந்துரு. இங்க மீனா டீச்சர் இருக்காங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன மீனா இங்க நின்னுட்டு இருக்கா? இரு, எங்க போற நீ? தங்கச்சி ரூமுக்கு போறேன். இல்ல, இப்ப அவளெல்லாம் பார்க்க முடியாது. என்னது? ஏன் தங்கச்சியை நான் பார்க்க முடியாதா? ஆமா ராம், நீ இரு இங்கே. தள்ளு. ராம், இரு ராம், சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப அவளெல்லாம் பார்க்க முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். என்ன நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? தேவி உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா ராம். இதெல்லாம் சொல்ல முடியுமா உன்கிட்ட? ஒரு அண்ணனா நீதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன் தான் நீ வர வர ஒரு மாதிரி நடந்துக்கிறியோ புரிய மாட்டேங்குது. என்னது? நான் என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிட்டேன்? இல்ல ராம், இப்பெல்லாம் நான் என்ன சொன்னாலும் நீ ஏறுமாறாவே பண்ணிட்டு இருக்க. அதான் என்னன்னு கேட்டேன். எல்லாத்தையுமே இங்கே நின்னு பேச முடியுமா? அவ கேட்டுவா, நீ வா. ஏய்,